Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து பசங்களுக்கு லஞ்சும் நம்மளுக்கு மதிய சாப்பாடும் செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனும் மதியானம் நம்மளுக்கு லன்ச்சு தான். பசங்களுக்கு வந்து இன்றைக்கி என் சின்ன பையனுக்கு வந்து லீவு, அதுக்கப்புறம் என் பெரிய பையனுக்கும் எங்கள் அக்கா பொண்ணுக்கும் இன்றைக்கி எக்ஸாம் ஆஃப் டே தான் வந்துடுவாங்க. எங்கள் அக்கா பையனுக்கு மட்டும் ஃபுல் டே. அவர் வந்து தயிர் சாதம் எடுத்துகிட்டு போனால் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சாதம் வடிச்சிக்கலாம். டிஃபன் வந்து சில்லி பரோட்டா, ஒரு 10 பரோட்டா வாங்கி வச்சுருந்தேன். அது சில்லி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். சோம்பு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நீட்டு வாகில் 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. ஓகேவா? ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெள்ளைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாரம் ஆச்சு, நானும் கட் பண்ணலான்ட்டு மறந்து போயிடுறேன். இங்கே பாருங்கள், 2 காய், இது 1 மட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு ஸ்கூலாக இருந்தால் வெள்ளைக்காய் பிரியாணி செய்யலான்னு சொல்லி நினச்சிருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா 3 பேர்த்துக்கு ஸ்கூல் இல்லை, ஒருத்தருக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது. அதனால் நம்ம வெள்ளைக்காய் கறி குழம்பு மாரி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா ரொம்ப புளிப்பு வேண்டான்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி. என்னைக்காச்சும் பசங்க கேட்டாங்கன்னா நைட்டே ஒரு 10 சின்ன பரோட்டா தான், இந்த அகல பரோட்டா தான் வாங்கி வைப்பேன். வாங்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, காலையில் டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். ஒரு நாள் நம்ம நைட்டு இவங்க லீவு இருக்கும்போது பசங்க கேட்கும்போது வாங்கி கொடுப்பாங்க. ஒரு நாள் இருக்கும், அப்பையும் வேஸ்ட் பண்ணாமல் இனிமேல் சில்லி பரோட்டா செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு பாருங்க. நிறைய பேர் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். எத்தனை 4 பேர்த்துக்கு சாப்பாடு கட்டுறீங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு 2 பையன்தான். எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன். சின்னதுலேருந்தே என் பொண்ணுன்னு சொல்லி பழக்கனால என் பொண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா வந்து பாத்ரூமில் விழுந்து இறந்துட்டாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். நம்ம கூட 1 மாதம் வீடியோ போடாமே இருந்தோம். இப்போ நிறைய பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் தெரியல. நிறைய பேர் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 2015லேயே வந்து அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் 2021ல் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அக்கா வந்து நல்லா தான் இருந்தாங்க, உடம்புக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் பாத்ரூம் போனாங்க, வலிக்கு விழுந்துட்டாங்க, அவ்வளோதான்.
என்ன சொல்கிறதுனே தெரியல. சடான எல்லாம் அப்படியே படத்தில் எடுக்கிற மாதிரி சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. சரி, குழந்தைங்களுக்கு மட்டும் நான் சாப்பாடு கட்டுறேன். பசங்களை நான் தான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். அதனால் குழந்தைங்க இருக்கிறனால தான் நான் சாப்பாடு கட்டிகிட்ருக்கேன். குழந்தைங்கள நைட்டு மட்டும் அவங்க போகிறாங்க. அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போய்க்கிறாரு. இப்போ சில்லி பரோட்டாவை சேர்த்துட்டோம். நம்ம வந்து மிளகாத்தூள் தான் போடணும். பேசிக்கிட்டே வந்து பரோட்டாவை சேர்த்துட்டோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண்சட்டியில் பால் மாதிரியே பொங்கி வருது பாருங்க. கொஞ்சமாக தண்ணி, சிவராத்திரிக்கு போனோம்ல, அதுக்கு வந்து 4 கோயிலுக்கு போனோம். காலையில் போயிட்டு நானும் அவரு பசங்க போயிட்டு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்து வீட்டில் சமைச்சிட்டு, அவங்க எப்பயுமே விரதம் இருப்பாங்க. கண் முழிச்சு விரதம் இருப்பாங்க. எண்ணெய் இருக்க விட மாட்டாங்க. வேணான்னுவாங்க. ஆனால் எனக்கு இருக்கணும்னு ஆசை. வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் போதும்னுவாங்க. அதனால் நான் இருக்கலை. அவங்க கூட காலையில் எப்பயுமே குளிச்சுட்டு எப்பயும் போல் எந்திரிச்சு அன்றைக்கி காலையில் விளக்க ஏற்றிக்கிட்டு அவங்க கூட போயிட்டு 4 கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வேங்கேஸ்வரம் கோயில், நான் சொல்கிற கோயிலெல்லாம் வந்து சிவன் இருக்கிறார், பெரிய பெரிய சிவன். அதுக்கப்புறம் வடபழனி கோயில், அந்த வடபழனி கோயிலில் சிவன் இருக்கார் பாருங்கள். அங்கே தான் வந்து எனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த கோயிலுக்கு போனோம். அப்புறம் கற்பக விநாயகர் கோயில், நாகாத்தம்மா கோயில், அங்கேயும் சிவன் பெருசாக இருக்கார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு 2 செகண்டு போனாவே சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. சாயங்காலமும் போனோம். செம்ம கூட்டம், ரொம்ப நல்லா இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வரும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இருந்து பாருங்கள், பெலாக்காய் மேலே தான் காஞ்சிருக்கு, உள்ளே வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ வந்து பெலாக்காயை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். கருக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர், அரிசி கழுவுன தண்ணி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள். எங்கள் ஊர்லலாம் என்ன செய்வாங்க, இந்தமாரி இருந்துச்சுன்னா இதில் கொம்பு ஒன்று வச்சுருவாங்க. கொம்பு வச்சுட்டு இந்த தோலெல்லாம் சீவிடுவாங்க. சீவிட்டு அப்படியே கொத்தி விடுவாங்க. கொத்திட்டு வெறும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பாங்க. தேங்காய் துருவல் போட்டு செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கத்தி வந்து ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அருவமனைனா நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இது கத்தி வந்துல நம்மளுக்கு அருவமனையோட இதுதான் கொஞ்சம் ஈஸி. அப்படியே இது இந்த பெலாக்காய் வந்து அப்படியே போட்டி மாரி இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே கறி குழம்பு வச்சா உண்மையாகவே மட்டன் தோற்று போயிடும், அந்த மாரி இருக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரிலையன்ஸ்லலாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இது வந்து எங்கள் அக்கா நாத்தனார் பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன். 2 காய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் பாருங்கள், இன்றைக்கி செஞ்சிடலாம். பிரியாணி தான் செய்யலான்னு லாஸ்ட்டில் பார்த்தா இந்த முள்ளை வறுக்கி
கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம தோல் சீவ கஷ்டமாக இருக்கும். இந்தமாரி ஒன்றில் பால் வரும், ஒன்றில் வராது. இதில் பாருங்கள், சுத்தமாக பாலே இல்லை பாருங்கள். நல்லா பிஞ்சி பொரியலுக்கெலாம் செம்மையாக இருக்கும். ஒரு கீழே ஒரு கவரோ ஒரு பேப்பரோ வச்சுட்டு கொம்பை சொருக்கிட்டு தோலெல்லாம் சீட்டு இப்படியே கொத்துவாங்க. கொத்துனா அவ்வளோ ஒரு நைஸாக வரும். உங்களுக்கு தேவையான அளவு அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? இதே போல் கட் பண்ணிக்கலாம். பால் இருந்ததுன்னா கையெல்லாம் நீங்கள் அந்த காம்பு வந்து கட் பண்ணுறீங்க பாருங்கள், அப்போயே தெரிஞ்சிடும். அப்போ வந்து கையெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் நீங்கள் தடவிட்டு ஒரு துணியிலே எண்ணெய் வச்சுட்டு இந்த பாலெல்லாம் அந்த துணியில் எடுத்துருங்க. எங்கள் அப்பா என்னம்மா பண்ணுவார், தேங்காய் நார் இருக்குது பாருங்கள், அந்த குடுமி, அந்த குடுமியில் தேய்ச்சி எடுத்துருவார். பலாப்பழம் பலாக்காய் எல்லாம் இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு இது கொஞ்சம் காய் வெட்டாக இருக்குது பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வந்து நறுக்குன்னு இருக்கும், ஒரு பக்கம் இனிப்பு, ஒரு பக்கம் ரொம்ப இனிப்பு இல்லாமல் இருக்கும். அந்தமாரி இருக்கிறதெல்லாம் வத்தல் போடுவாங்க, பலா வத்தல். எங்கள் அம்மா ஊர், எங்கள் அப்பா ஊரெல்லாம் கொடைக்கானல். அதனால் இந்தமாரி எல்லாம் சூப்பராக இருக்கும், ஆசையாக இருக்கும். அம்மா இருக்கும் போதெல்லாம் வருஷத்துக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு ஒரு 3-4 தடவை போவாங்க. ஏன்னா அப்பா சமையல் ஷூட்டிங்கில் சமையல் வர்றதுனால அவ்வளோவா போக முடியாது. அம்மாவே தனியாக போயிட்டு அம்மாவே வந்துடுவாங்க. அப்போல்லாம் கூப்பிடுவாங்க, அப்போல்லாம் நம்ம போக மாட்டோம். இப்போ ஆசையாக இருக்குது. சில பேர் வந்து இது கட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, நாளாக கட் பண்ணி அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு அப்படியே குக்கரில் வேக வச்சிடுறாங்க. சப்பாத்திக்கு அப்படியே தொக்கா வச்சிடுறாங்க. சூப்பராக இருக்குது, ஸ்கின் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு இது பழக்கம். எங்கள் வீட்டில் அப்பப்போ எங்கள் அம்மா செய்வாங்க. அம்மா வந்து கொஞ்சம் கூட பாலே இல்லை பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாரி இருக்கும், ஆனால் தோலெல்லாம் கட் பண்ணால் கொஞ்சமாகிடும். இப்போ ரிலையன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி செஞ்சுருந்தேன். 60 ரூபா கிலோ. ஸ்கின்னோட தான் போடுவாங்க, அப்படியெல்லாம் போட மாட்டாங்க. இதெல்லாம் எங்கள் ஊர்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்க. முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், பொரியல் பண்ணிவிட்டு அப்பளம் பொரிச்சிடலாம். டிஃபன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன். சில பேர் சில வேலைலாம் கஷ்டம்னு செய்யவே மாட்டாங்க. நம்மளுக்கு அந்த கஷ்டமோ கிஷ்டமோலாம் இல்லை. உடம்புக்கு வந்து ஆரோக்கியம்னா அந்த கஷ்டமான விஷயம் கூட செய்யணும்னு தான் நான் நினைப்பேன். நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க, முக்கால்வாசி சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. நம்மளோட குடல், ஆட்டுக்குடல் செஞ்சது தெரியுமா, அது வந்து சாட்டில் 16 லட்சம் ஓடி இருக்கு. சூப்பராக ஓடி இருக்கு அந்த வீடியோ. நிறைய பேர் இப்போ புதுசாக போன மாதம் நிறைய பேர் ஒரு 5000 பேருக்கு மேலே புதுசாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பண்ணவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் வீடியோ போடுறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ திடீர்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோமா, திடீர்னு நம்மளுக்கே வந்து இது ஸ்டக் ஆகிடுது, என்ன பேசுறது அப்படின்ட்டு.
இந்த காய் வந்து அப்படியே பொரியல் பண்ணால் செம்மையாக இருக்கும். அந்தமாரி காய் தான் இது. அவ்வளோ பிஞ்சு, அதனால தான் பாலே வரல உங்களுக்கு. இல்லைன்னா கையெல்லாம் ஒரே பாலாக இருக்கும். என் கை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. அப்படியே பாலாக வரும். இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதம் வந்து வெந்துருச்சு போல இருக்குது, வாசனை வருது, வெந்த வாசனை. ஒரு பக்கம் சில்லி பரோட்டாவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காட்டிடுறேன். குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். அதேமாரி பெலாக்காய் வந்து யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாலாம் சின்னதில் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தனால நானும் எங்கள் அக்காவும் எல்லாமே சாப்பிடுவோம். அதனால தான் எனக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தனால என் பசங்களுக்கும் நான் எல்லாமே பிடிக்கலன்னு சொன்னால் கூட சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கம்பல் பண்ணோம். சாப்பாட்டு விஷயத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இருக்காது. இந்த டீ காப்பியை ஒருத்தவங்க காப்பி குடிக்க மாட்டாங்க, டீ குடிக்க மாட்டாங்க, பூஸ்ட்டு தான் குடிப்பாங்க, ஹார்லிக்ஸ் தான். அப்படியெல்லாம் இல்லை. என் பசங்களெல்லாம் நான் வளர்க்கல. காப்பி கொடுத்தாலும் குடிப்பானுங்க, டீனாலும் குடிப்பானுங்க, பூஸ்ட்டுனாலும் ஒரு நாள் பழைய கஞ்சி கொடுத்தா கூட குடிப்பாங்க. நான் அந்த அளவுக்கு என் பசங்களை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எங்கே போனாலும் எல்லாமே குடிக்கணும். ஓகேவா? ஃபினிஷ் ஆயிடுச்சு நம்மளோட பெலாக்காய். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து பார்த்தாலும் இதே கலரில் தான் இருக்கும். நான் இல்லை, அரிசி கழுவுற தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். எப்பயுமே செடிக்கு எடுத்து வைப்பேன், இன்றைக்கி நான் இல்லாமல் ஊற்றிட்டேன். இல்லைன்னா இன்னும் அதில் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சாதத்தை பார்க்கலாம். இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டேன். சாதம் வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம சில்லி பரோட்டாவை பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. பசங்க எப்படியும் எடுத்து தான் வச்சுடுவாங்க, அதனால் நான் சேர்க்கலை. ஓகேவா? ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தை வடிச்சிட்டு வரலாம். இப்போ வந்து பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். இன்றைக்கி 1ஆந்தேதி வேறு, சனிக்கிழமை. போன 1ஆந்தேதி பெருமாள் கோயிலுக்கு போனோம். செம்ம கூட்டம். அதனால் சமைச்சிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் சாப்பிட. பாருங்கள், கொஞ்சம் கூட கலரே மாறல, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து குழம்புக்கு தேவையானதை வதக்கி விட்டுடலாம். இந்த கடாய் வேணும், இப்போ வேறு இதெல்லாம் மாற்றிடலாம். இப்போ இந்த வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராமுக்கு மேலே தான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஏதோ ஒரு வீடியோவில் நூக்கல் கறி குழம்பு மாரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து சின்ன வெங்காயம் 100 கிராம் சொன்னேன். 100 கிராம் ஒரு நாளைக்கு போட்டு வைப்பீங்களான்னு கேட்குறாங்க. எங்கள் விலை கம்மியாக இருந்தால் 100 கிராம் போட்டு வைக்கிறதுனால தப்பு கிடையாது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் முக்கால்வாசி விலை ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா 5 கிலோ, ஒரு போன வருஷம் முந்தின வருஷம்லாம் 20 ரூபா கிலோ வந்தது சின்ன வெங்காயம். அப்போல்லாம் 5 கிலோ வாங்கி போட்டேன். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக தான் இருக்கும், ஒரு 2 கிலோ 1.5 கிலோ தான் வாங்கி போடுவேன். அதுவே சின்ன வெங்காயம் ரொம்ப விலையாயிடுச்சுன்னா பெரிய வெங்காயம் வாங்கிப்பேன். அதே 2 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கிப்பேன். இப்படி தான் மாற்றிப்பேன். விலைக்கு தகுந்த மாரி நான் மாற்றிப்பேன். ரொம்ப சீப்பாக கிடைக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக வாங்கி தாளிப்பு வடகம் நிறைய சின்ன வெங்காயத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, முட்டிக்கு பெரும்பாலும் நல்லது. பழையதுக்கு வச்சு சாப்பிடுங்க.
எல்லா சத்துக்கும் கிடைக்கும். சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் வந்து 2 கிலோ 100 ரூபான்னு வந்தது. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். 100 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். இப்போ வந்து இதை அரைச்சி ஊற்றி திக்கு பார்க்கணும். பார்த்துட்டு வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பாலாக கூட ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இதுவே போதும்னா பாலும் வேணாம், அரைச்சியும் ஊற்ற தேவையில்ல. ஒரு 2 தக்காளி, இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும். பாருங்க, தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து வதக்கந்த ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பெலாக்காய் இருக்குது பாருங்கள், தண்ணி இல்லாமல் போட்டு ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். எதுக்காகனா நல்லா உடையாமல் கேக்கு மாரி வரும். இல்லைன்னா நல்லா வெந்துருச்சுன்னா அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். காய் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட கருக்கலை. எப்படி இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாத முன்னே செய்யும் போது பார்த்தது. இப்போ வந்து நம்மளுக்கு அது உதவியாக இருக்குது. அம்மா இருக்கும்போது பிரியாணி கூட வந்து பாருடி செய்டின்னுவாங்க. செய்யலை. இன்னும் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா விதமாக செஞ்சு காட்டியிருப்பாங்க. சமையலில் சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவும் செய்வாங்க. எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி வந்து ஷூட்டிங்கில் சமையல்காரனால சமையல் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் 4 பேருமே சூப்பராக சமையல் பண்ணுவோம். நீங்களே சொல்லிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் அக்காவும் நல்லா பண்ணுவாங்க, அம்மாவும் நல்லா பண்ணுவாங்க, அப்பாவும் சூப்பராக பண்ணுவார். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓகேவா? நான் அதுக்குள்ளே வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போங்க. எங்கள் அக்கா பையனுக்கு மட்டும்தான் ஃபுல் டே, அதனால் அவனுக்கு மட்டும் தயிர் சாதமும் வீல் சிப்ஸும் வச்சுருக்கேன். இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகேவா? மித்த 2 பேர்த்துக்கு வந்து என் பெரிய பிள்ளைக்கும் எங்கள் அக்கா பொண்ணுக்கும் எக்ஸாமு, என் சின்ன பிள்ளைக்கு லீவு, அவர் தூங்குறாரு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். தெரியுதா? நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். அது கூடயே வந்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சி இலை, கடல் பாசி. இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டோம். நல்லா வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஓகேவா? அதனால் அவ்வளோவா வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே சேர்த்துருங்க. இப்போ இதுலேயே வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 ஸ்பூன்
வெறும் மிளகாத்தூள் இப்போ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் குக்கரில் விசில் விட்டு உங்களுக்கு தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் பாலாக கூட ஊற்றிக்கலாம். நம்ம குழம்ப பார்த்துட்டு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா காய் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு 4 விசில் விட்டால் போதும். விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில். இப்போ குக்கரை மூடியாச்சு. 4 விசில் விட்டு எடுத்துடலாம். அப்பளத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்படியே வந்து அப்பளம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முருங்கீரை பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் விசில் அடங்கிடுச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு. வாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. தெரியுதா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு? இதுக்கு ஒரு 1/4 மூடி மட்டும் தேங்காய். எப்படி பாருங்கள், அப்படியே கேக்கு துண்டு மாரியே இருக்குது பாருங்கள். ஆனால் வெந்துட்ருக்கோம். சூடாக இருக்குது, ஆனால் வெந்துட்ருக்கோம். டேஸ்ட் வந்து இப்படியே உங்களுக்கு வேணும்னா கூட மண் சட்டியில் விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கோங்க. இல்லையா, தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. கறி குழம்பு வாசம் அப்படியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ மண் சட்டியில் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மண் சட்டியில் மாற்றிடலாம். இது கூட தேங்காய். குக்கர் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்பளத்தை வறுத்துடலாம், ஏன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. அப்பளம் வறுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து சிம்மில் வச்சிருந்தேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் சமையல் தான். யாருக்கு தெலாக்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த காயெல்லாம் வந்து சீசன் அப்போ தான் கிடைக்கும். எங்களுக்கு எங்கள் அம்மா வியாபாரத்துக்கு போனாங்க, அதனால் அப்பப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. அது இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து கிராமத்தில் பிறந்தாங்கல்ல, அவங்களுக்கு அதெல்லாம் இந்த காயெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பப்போ வந்து எங்கள் வீட்டில் செய்வாங்க. அதேமாதிரி ஊர்லேருந்து வந்தால் கூட இந்த காயெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. டபுள் பீன்ஸு, சொரக்காய், அதுக்கப்புறம் மொச்சக்காய். எங்கள் பெரியம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் டபுள் பீன்ஸு மொச்சக்காயெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மச்சின்னு சொல்லுவாங்க, மாடியை உட்டில் தான் கட்டியிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஸ்டோர் ரூம் மாரி, அந்த ஸ்டோர் ரூமில் எல்லாத்தையும் உரித்து காய போட்டுருவாங்க. காப்பித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் அரைச்சி அங்கே தான் வச்சுப்பாங்க. அங்கே போனாவே அந்த மிளகாத்தூள், காப்பித்தூள் வாசனை அப்படி இருக்கும். வெங்காயத்தெல்லாம் வாங்கி அப்படியே கொட்டி வச்சுருவாங்க. நம்மளை மாரியெல்லாம் 2 கிலோ 5 கிலோ அப்படியெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வத்தலை குண்டு வந்து தான் வாங்கணும், சும்மா போக முடியாது. உப்பு கூட பாருங்களேன், 20 கிலோ 25 கிலோ அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க. எல்லாமே மொத்தமாக தான் வாங்கி வச்சுப்பாங்க. ஒரு வேலையாக போகிறோமா அப்படியே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா மலை மேலே தான் வீடு,
அதனால் அப்பப்போ வந்து அங்கே கடைங்கள்லாம் அவ்வளோவா இருக்காது. அங்கங்கே இப்போ இருக்கான்னு தெரியல. நான் ரொம்ப நாளாச்சு. எங்கள் சின்ன பிள்ளை பிறந்தப்போ 2 வயசோ 1.5 வயசில் நான் போனேன் எங்கள் அம்மா கூட. அதோட கொடைக்கானலுக்கு போகல. கொடைக்கானல் பக்கத்தில் பண்ணக்காடுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஊர். இப்போ எங்கள் பெரியம்மா ஒரே ஒரு ஆள் மட்டும் அங்கே இருக்காங்க. எண்ணெய் வந்து இவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் எடுத்துடலாம். கீரைக்கு எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டேன், சிம்மில் வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கல. ரொம்ப தேங்காய் வந்து எலசாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் எலசாக இருக்குது. பால் எடுத்தால் அப்படியே எண்ணெய் மாரி வருது. அதனால் தேங்காய் பாலை எடுக்கலான்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா வேணான்ட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் சூப்பரான குழம்பு, நல்லா அந்த மணத்தோட சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்தமாரி வதக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து காய் வந்து ரொம்ப குலைவாக அப்படியே திரி திரியாக வராது. இது கரெக்டாக இருக்குது. ஓகேவா? உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. புளிப்பு வேணும்னா லெமன் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ இது கொதிச்சு வரட்டும். கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடயே ஒரு 10 பல் பூண்டு சின்னதாக நறுக்கியிருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், 2 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்தா சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயமே டைம் இல்லைன்ட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் பாதி வதங்கினோன்னே கீரையை சேர்த்துடலாம். என்னமோ தெரியல, காலையிலேருந்து கிளைமேட்டு ரொம்ப வெயிலே அடிக்கலை, அப்படியே தூறுது. பசங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் தூறிட்டுருக்கு. சின்னவர் மட்டும் தூங்கிட்டு இருக்கார். ஒரு 10 மணிக்கு அவருக்கு டிராயிங் கிளாஸு. 2 பேருமே வந்து டிராயிங் கிளாஸ் போகிறாங்க, பெரியவனும் சின்னவனும். டைமிங் மட்டும் மாறி மாறி. பெரியவன் வந்து நல்லா வரைவான், அவனை மட்டும் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம சேர்த்து விட்ருக்கோம். சின்னவன் வந்து நார்மலாக போயிட்டு தான் இருந்தாங்க. அக்கா டெத் ஆனதுலேருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு சின்னவனை. அதனால் சரி பழைய பொடியும் சேர்த்து விட்ருக்கேன். ஏன்னா என்ன தான் படித்தாலும் கையில் நம்மளுக்கு 2-3 சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அவங்க காலேஜ் முடிக்கும் போது ஏதாவது ஒன்று டக்குன்னு மாறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த படிப்பு படிக்கணும், எதாவது பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஹிந்தி எக்ஸாமும் எழுதுகிறானுங்க. பெரியவன் வந்து 3வது எழுதிட்டான் போன வாரம், முந்தின வாரம். சின்ன வந்து 2வது எழுதணும். நம்மளால் முடிஞ்சது படிப்பு தான். பசங்களுக்கு வந்து சொத்து சுகம்லாம் 2வது பட்சம், படிப்பு தான் அவங்களுக்கு கூட வரும். அதனால் நல்லா படிக்க வச்சுட்டா அவங்க ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நான் படிக்கலை, அதனால தான் நல்லா படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க படிச்சிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்க. நான் காலையிலே கீரையை வடிகட்டி வச்சிட்டேன். இது போல் கண் இருக்கிற மூடியை போட்டு மூடிடுங்க. பாப்பா தான் கீரை வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கீரை வந்து வெந்தால் நல்லா மணம் வரும். அதுக்கப்புறம் வந்து கலரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். தேங்காய் துருவல்,
முருங்கைக்கீரை நம்மளுக்கு ஃபேவரட்டானது, ரொம்ப பிடிக்கும். முருங்கீரை மட்டுங்க எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணவே மாட்டேன், வாங்கிடுவேன் டக்குன்னு. இது மதியானம் சாப்பிட்றதில்ல, ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, நிறம் மாறிடும். உப்பு வேற போட்டிருக்கோம்ல, அதேமாரி ரொம்ப ட்ரையாக பண்ணாதீங்க, அப்படி சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும், சாஃப்டாக வராது, ஹார்டாக இருக்கும். மூடி போட வேண்டாம். இந்த பக்கம் வந்து நம்மளோட சூப்பரான பெலாக்காய் கறிக்குழம்பு அவ்வளோ வாசமாக இருக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வராங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எப்பயுமே ஒரு மண் சட்டியில் அப்படியே கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா மண் சட்டியில் ஒரு மனம் இருக்குது, அது யார் யாருக்கும் தெரியும்னு தெரியாது, அப்படியே நெய் வாசனை அடிக்கும். சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு வாசம் வரும். ரசம் வந்து கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் ரசம் வைக்கல, தயிர் ஊற்றி வச்சுருக்கோம், ஓகேவா? அதனால் கீரையும் பெலாக்காய் கறிக்குழம்பு சூப்பராக இருக்கும். நம்மளோட குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. அதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெலாக்காய் பிஞ்சு, இப்போ நம்ம அந்த பிஞ்சாக இருக்கனால தான் அந்த சென்ட்ரலில் இருக்கும் பாருங்கள் சக்கை, அதை எடுக்காமல் வச்சுருக்கோம். முத்தில் தான் இருந்ததுன்னா அதை எடுத்துடணும், ஓகேவா? நான் அந்த சக்கையோடு தான் போட்டிருக்கேன், ஏன்னா பிஞ்சு உங்களுக்கா தெரியுதா, சூப்பராக இருக்கும். ஒரு வதக்கிட்டு நீங்கள் வந்து குழம்பு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே கெட்டியமாக அப்படியே கேக்கு துண்டு மாரி இருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கறதுக்கும் உங்களுக்கு இப்படி இருக்கும். நான் ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து டக்குன்னு வெந்துடும். இப்போ நான் 4 விசில் விட்டுருக்கேன்ல, 4 விசிலில் வெந்துடும். ஒன்று வந்து 10 விசில் விட்டால் கூட வேகாது, அது காயை பொறுத்து தான். அதனால தான் ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வதக்கிட்டேன்னா அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கெட்டியமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சொலையாக வந்துடும். இப்போ வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் கீரையை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு கீரையை ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியல் நான் உங்களுக்கு காட்டணுன்றக்கோசம் தான் அப்படியே வச்சுருக்கேன், கிணத்துல கூட மாற்றாமல், ஓகேவா? இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன். நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னும் பாருங்கள் கொதிக்க பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும்.